தமிழ்நாட்டில் மின்சார பயனீட்டாளர்கள் எதிர்கொள்ளும் 2 மிகப்பெரிய பிரச்சினைகளுக்கு இப்போது தமிழக மின்சார வாரியம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. ஒன்று, மின்சார பில் கட்டும் கடைசி நேரத்தில் ஏற்படும் டென்ஷன். மற்றொன்று, பருவமழை பெய்தால் எங்கே பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம். இந்த இரண்டையுமே ஒரே நேரத்தில் தீர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் மின்சார வாரியமான டென்ஜெட்கோ இப்போது அதிரடி பாய்ச்சலில் இறங்கியுள்ளது. தமிழக அரசு நிர்வாகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் குறிப்பாக சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தந்துள்ளன. முதலாவதாக, மின்சார பில் கட்ட மறந்துவிட்டேன், அதனால் அபராதம் கட்ட வேண்டுமே என்ற கவலை இனி யாருக்கும் வேண்டாம். இதற்காக இபி ஆட்டோபே என்ற புதிய தானியங்கி சேவையை தமிழ்நாடு மின் உற்பத்தி நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நீங்கள் ஒருமுறை www.tnpdcl.org என்ற இணையதளத்தில் உங்கள் வங்கிக் கணக்கு அல்லது UPI விவரங்களை பதிவு செய்துவிட்டால் போதும். ஒவ்வொரு முறையும் உங்கள் மின் கணக்கீடு செய்யப்பட்ட நாளிலிருந்து சரியாக 10வது நாளில் பணம் உங்களது கணக்கிலிருந்து தானாகவே எடுக்கப்பட்டுவிடும். ஒருவேளை உங்கள் வங்கிக் கணக்கில் போதிய பணம் இல்லை என்றால் உடனடியாக உங்கள் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலம் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். இதனால் அபராதம் மற்றும் இணைப்பு துண்டிப்பு போன்ற தலைவலிகள் இனி இருக்காது. அதே சமயம் வரவிருக்கும் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு ஒரு பலமான வியூகத்தை வகுத்துள்ளது. கடந்த காலங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மின்தடையால் மக்கள் பட்ட அவதிகளை இந்த முறை முழுமையாக தவிர்க்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக மாநிலம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு மின் பகிர்மான பிரிவிலும் அவசர தேவைகளை கருதி தற்காலிகமாக 6 கூடுதல் பணியாளர்களை நியமிக்க மின் வாரியம் அதிரடி ஒப்புதல் அளித்துள்ளது. பலத்த காற்றினால் மரங்கள் விழுந்தாலோ அல்லது மின் கம்பிகள் அறுந்து போனாலோ அடுத்த சில நிமிடங்களிலேயே அதனை சரி செய்து தடையற்ற மின்சாரம் வழங்க இந்த அவசர கால சீரமைப்பு படைகள் 24 மணி நேரமும் களத்தில் இருக்கும். தற்காலிகமாக நியமிக்கப்படும் இந்த பணியாளர்களின் வருகை பதிவு மற்றும் ஊதியம் வழங்குவதில் அதிகப்படியான வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க கடும் கண்காணிப்பு இருக்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலகத்திலிருந்து கராரான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. கோட்டையில் முதலமைச்சர் விஜயன் இந்த தொடர் அதிரடி ஆய்வுகள் தமிழக நிர்வாகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி உள்ளது என்றே சொல்ல வேண்டும். மின் கட்டண சுமை குறையும் அதே வேளையில் மழை காலத்தில் 24 மணி நேரமும் தடையின்றி மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் தற்போதைய இலக்காக உள்ளது. அரசின் இந்த முன் யோசனை நடவடிக்கைகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.